மாமே எப்படி இருக்கு? எப்படி சாப்பிடலாம் போகுது? ஏண்டா வாங்கின காசை கொடுக்கவே மாட்டேன்ற. எப்படி இது இப்படிக்குதுன்ட்டு நான் மாமே பொறுமாமே, எல்லா நேரங்களும் வந்துடும், நம்ம கொடுத்துடலாம் மாமே. முகம் ரொம்ப கருப்பாகுது மாமே, வெளியாகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாமே. ஏண்டா வேலை செய்யறது ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை, பின்ன கருப்பாம வெள்ளையமா இருக்கும். கருப்பா இருக்கியா வெள்ளையா இருக்கியா முக்கியம் இல்லடா, மனசு வெள்ளையா இருக்கு அது பாடுறா. நம்ம விஜயகாந்த் சார் பாடுறா, கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளையா இருந்து எவ்வளவு மக்களுக்கு நல்லது செஞ்சு இன்னைக்கும் அவருடைய சமாதியில இறந்து 18 நாள் ஆகுதுதான். குழந்தை குட்டிங்களோட வந்து அவருடைய சமாதியில அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. அப்பன்னா மக்கள் மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருப்பாரு. வாழ்ந்தா அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செஞ்சு வாழணும். நானும் விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்றியா மாமே? ஏண்டா கருப்பா இருந்தா நீ விஜயகாந்த் ஆயிடுவாடா. சரி மாமே, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், உதவியெல்லாம் செஞ்சிருப்பாரு. நம்ம உதவி பண்ணனா நிறைய பணம் வேணும்ல. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாமே. வழியா? இதோ நேரா போ, வழி கிடைக்கும். ஆமாமே, கோச்சிக்காத மாமே. நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும்னா பணம் சம்பாதிக்கணும் மாமே. அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லணும் மாமே. ஏண்டா பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோ ஈஸியாக நினைக்கியா? இப்பெல்லாம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னா ஒன்று சினிமாவில் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும், இல்லை அரசியல்வாதியை சேர்ந்து மினிஸ்டர் ஆகணும்டா. மாமே, நான் சினிமாவில் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ஆயிரம் மாமே. சினிமாவில் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டியா? சூப்பர் ஸ்டார் ஆகிறியா முக்கியம் இல்லடா, விஜயகாந்த் மாதிரி மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறியா அதை பாரு. முதல்ல நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிறியான்னு பாரு.